வணக்கம். இந்த நாள்ல அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேபாவை போல கேபாவினுடைய வழியில் வந்த நாசரேத் தமிழன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். கேவலமா ஊழியத்தை குற்றப்படுத்தி பேசியிருப்பதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதன் மத்தியிலும் மோகன்சி அண்ணனை புகழ்ந்து பாராட்டி ஆதரவாக மட்டுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வீடியோ கூட மோகன்சி அண்ணனுக்கு எதிராக நான் போடவே இல்லை என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் எந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தை உயர்த்தி புகழ்ந்து ஆதரவாக நான் வீடியோ போட்டேனோ அதே இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் என்னுடைய சேனலுக்கு 3 காப்பிரைட் கொடுத்து சேனலை முடக்கி விட்டார்கள். பாவம் நாசரேத் தமிழன் 11,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்திருக்காரு. அடுத்ததாக 20 லட்சம் வியூஸோட இந்த சேனல் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காப்ல. அதுக்கு மெனக்கெட்ட காரியங்கள் நிறைய இருந்திருக்கலாம். அதை சப்ஸ்கிரைபரை எடுக்கிறதுக்கு அவர் மெனக்கெட்டிருக்கலாம், தெரியல. ஆனா மோகன்சி லாசரஸை புகழ்ந்து பல காரியங்கள் பண்ணணும் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய போட்டோவை போட்டு இவங்கெல்லாம் குறை சொன்னாங்க, குற்றப்படுத்தினாங்க. யார? மோகன்சி லாசரஸை குற்றப்படுத்தினாங்க. சோ அவங்க மத்தியில நான் புகழ்ந்தேன், ஆக ஓகோன்னு புகழ்ந்தேன். சோ அது புகழ்ந்தது நிமித்தமாக எனக்கு யாரை புகழ்ந்து பேசணுமோ அவங்களே எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முகத்தை காட்டாம பேசியிருக்கிறாரு நம்ம தலைவர் நாசரேத் தமிழன். தம்பி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எவனையும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது, எவனையும் கிறிஸ்தவ ஊழியன்னு சொல்ல முடியாது. யாருக்கு ஆதரவாகவும் நிக்க கூடாது, பகையாகவும் போகக்கூடாது. புரியுங்களா? சொல்லுங்க, விளங்குதா விளங்கலையா? நாசரேத் தமிழா, முட்டு அதிகமா கொடுக்கவும் கூடாது, முட்டு கொடுக்கவும் கூடாது, கொடுத்துடவும் கூடாது. அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நமக்கு உண்டான பணியை தேவன் எப்படி கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யணும். வேதத்தின்படி ஒருத்தனை நல்லவன் அப்படின்னு சொல்லவும் கூடாது, அவனை கெட்டவனும் தீர்மானிக்க கூடாது. இந்த தீர்மானத்தை எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. புரியுங்களா இல்லையா? இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க முழுசா வாசிங்க. முழுசா வாசிக்கும் போது பேதுரு மற்றும் பவுல் இந்த ஊழியம் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண், குறி சொல்லுகிற ஒரு பெண் சகோதரி, அவ என்ன சொல்லிட்டா அப்படின்னா, போற இடங்கள்லாம் சத்தமிட்டு இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், நமக்கு நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொம்படிஜா. புரியுங்களா? சொம்படிக்கிறது. இந்த சொம்படிக்கிறத ரொம்ப நாளா வச்சுக்கிட்டே இருந்திருக்கா. கடைசியில ஒரு நாள் என்ன பண்ணிட்டா ரொம்ப உறக்க சத்தம், எதே சொம்படிக்கலாம். சொம்படிக்கும் போது உறக்க சத்தமிட்டு சொன்னாள். உடனே பார்த்துட்டு அவளை பார்த்து அல்ல, அவளோடு இருக்கக்கூடிய ஆவிய பிடிச்சு, இவளை விட்டு போ என்று நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கணமே அந்த ஆவி அவளை விட்டு போயிடுச்சான். நல்லவர் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது நல்ல ஊழியர், உன்னத ஊழியர், அப்படி ஊழியர் அப்படின்னு சொல்றதே, முட்டு கொடுக்கிறதே கேவலமான செயல். அவரை பயன்படுத்துகிற உன்னதமானவர் மேல இருக்கிறார், அவருக்கு மகத்துவ வல்லமையை செலுத்த வேண்டும், அவருடைய காரியங்களை செய்யணும். புரிதுங்களா இல்லையா? மோகன்சி லாசரஸ் எல்லாம் அப்படியான ஊழியர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கிடையவே கிடையாது. அட்டு ஊழியர்களாக பயணிக்கிறாங்க. வேத வசனத்துக்கு ஒத்ததாக இல்லாமல் என்ன சொல்றது, மோசமான ஒரு காரியங்கள் விடாக பயணிக்கிறாங்க. எல்லா வாக்குத்தத்த கிளிசூசி வேலைகள்ல பாக்குறாங்க, தன்னிச்சையாக செயல்படுறாங்க. வேதத்துக்கு ஒத்தது இல்லாம தன்னிச்சையாக அவர்களுக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு விசுவாசத்தை நான் அதிகரிக்கும் வண்ணமாக நான் வாக்குத்தத்த கிளிசோசிய வேலைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் அந்த மோகன்சி லாசரஸ் அவர்கள் பண்ணி கொண்டு வர்றாங்க. அவரை போய் சொம்படிச்சிருக்கீங்களே, அது போக அத்தனை வீடியோக்களையும் நீங்க எடுத்து முழுசா போட்டிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அவருடைய சம்பாத்தியம் போகுதா இல்லையா? கஷ்டப்பட்டு வீடியோ எடுப்பாளா, நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த வியூஸுடைய காரியங்கள்லாம் இருக்குல்ல, 1000 வியூஸுக்கு எவ்வளவோ டாலர் கொடுக்குறான். அப்போ 10,000 வியூஸ் போயிட்டு அப்படின்னு சொன்னா எவ்வளவு துட்டு கிடைக்கும்? அதன் ஊடாக எவ்வளவு பெரிய இதெல்லாம் நஷ்டப்படுத்தி இருக்கீங்க நீங்க. தப்புங்க. அவங்க வியூஸ் பாக்குறாங்க, அப்போ அந்த வியூஸை நீங்க திருடுனீங்கன்னா எப்படி அர்த்தம்? தப்பு இல்லையா? கவனம் தேவை. புரியுதுங்களா இல்லையா? அப்படிலாம் நீங்க பாட்டுக்கு அவங்க வீடியோவை மொத்தமா எடுத்து இது பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. தயவு தாட்சி நீண்டு போட தச்சுக்குவாங்க. நீங்க என்னதான் நச்சுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்னும் இதாக போறதில்ல. யாரையும் நம்ப கூடாது, யாரையும் புகழாதீங்க. தேவன் ஒருவரையே புகழக்கூடியவர், புகழத்தக்கவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அவருக்கு மட்டும்தான் நம்ம அடிமையா இருக்கணும்.
மனுஷனுக்கு அடிமையா இருக்கும். போதும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு ஒரு பாடம், லெசன். புரியுதுங்களா? நாங்கள் அதாவது நீங்க போட்டோக்களை போட்டிருக்கீங்க, யாருமே குற்றவாளின்னு அவரை குற்றவாளி, அவரு ஒரு இதான ஆளு அப்படிங்கிற இதெல்லாம் நாங்க சொல்லவே கிடையாது. யாருமே சொல்றது இல்ல. பட் வேதவசனத்தின் அடிப்படையில தவறான பிழையான ஒரு உபதேசம், பிழையான காரியத்தை நடப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்றோம். நீங்க இடையில கூட ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத பாக்குறீங்களா? ஆசிரியர் தமிழா பாருங்க. குடும்ப ஜெபத்துல ஜெபிங்க. நிறைய யூடியூபர் மாட்டுவாங்க. இந்த மாதிரி கள்ளர்கள், திருடர்கள், ஏமாத்துறவங்க, மற்றவங்களை குறை சொல்லி பணம் சம்பாதிக்கிறவங்க, பொய்யான செய்தியை பரப்பி பணம் சம்பாதிக்கிறவங்க இனிமே ஜெயிலுக்கு தான் போவாங்க. மோகன் சி அண்ணன் 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இந்த வீடியோ போட்டிருந்தாது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்ன மாதிரியே சாம்சன் பால்ங்கிறவர் ஜீவன் நீரோடுங்கிற யூடியூப் சேனலில் ரொம்ப வருஷமாக நடத்திட்டு வந்தார். கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே அதில் இருந்தாங்க. அவர் எல்லாரையும் பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதாவது சபை ஊழியத்தை குறித்தும் இவரை குறித்தும் சொல்றவங்க ஜெயிலுக்கு தான் போவாங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல் முடக்கப்பட்டு போகும், ஜெயிலுக்கு தான் போவாங்க, எல்லாரும் கருத்தா ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதத்துல இல்லாத ஒரு ஜபத்தை அவரு கட்டவிழ்த்தாரு. அதே வேளையில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சாம்சன் பால், பாண்டிச்சேரி சார்ந்த புக்கு வியாபாரி, அமேசான் புக்கு வியாபாரி இருக்கார்ல, சமோசா பால். இந்த சமோசா பாலுடைய சேனல் ஏதோ ஒரு காரியத்துல அது இதா இருக்கு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கிறாரு. தப்புன்னா என்ன? யூடியூப்பினுடைய விதிமீறல்கள்ல எதையாவது ஒண்ணு மாத்திருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு இது பண்ணிருக்கணும். சோ அதுக்கு பிளாக் ஆயிருக்கு. உடனே நீங்க என்ன சொன்னீங்க? அன்று தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம் அண்ணன் அவர்கள் அண்ணன் அவர்கள் அப்படியாவது சொன்னார்கள். அதே வேளையில் அப்படியான சேனல், அது எத்தனை சப்ஸ்கிரைபர், 36,000 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனல் முடக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ அடுத்தவங்களை சொல்லதுக்கு முன்னதாக நம்முடைய சேனல் போகும்பொழுது எவ்வளவு ஃபீல் பண்றோம். அந்த இதுல ஹம்மிங் எல்லாம் போட்டு விட்டுருக்காரு. 11,000 சப்ஸ்கிரைபரு, வியூஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப ஃபீலிங்ல போட்டு விட்டுருக்காரு. அப்போ அடுத்தவங்க சொல்லும் போது எப்படி இருக்கணும்? ஐயோ பாவம், அவர் எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும், நம்ம எந்த அளவுக்கு அதை ரீச் பண்ணதுக்கு எந்த இது பண்ணணும், எஃபர்ட் கொடுக்கணும். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள சப்ஸ்கிரைபர் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம், அவருடைய டோன்ல நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிற ரீதியில தான் ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்றது. புரியுதுங்களா? அப்போ அந்த சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற பிரகாரப்படி பயணிக்கணும். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது மெனக்கெட்ட காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. புரியுதுங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் ஒரு சேனல் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த சேனல் அப்படியாவது சொன்னாரு, மோகன் சி அண்ணன் சொன்னாங்க, அதனால அப்படியான சேனல் சாம்சன் பால் சேனல், சமோசா பால் சேனல் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கிளப்புனீங்க. அடுத்த மாசமே திரும்ப வந்துட்டு அப்படியாக அவர் டுபாக்கூர் ஊழியர்னு தெரியுதா தெரியலையா? புரியுங்களா? மோகன் சி லாசரஸ் சொன்னா நடந்துரும். என்ன கடவுளுடைய மறு அவதாரமா இல்ல வரு இயேசுவா? கிடையவே கிடையாதுங்க. அவங்க செய்யக்கூடியது எல்லாமே ஒன்னொல்லி துர்போதனைகளுடைய ஒட்டுமொத்த கூடாரம், ஜெபமலை. ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைச்சிட்டு அப்புறம் சொன்னாங்களா, அதை சொன்னாங்களா, நாங்க அப்படி சொல்றோமா, விசுவாசத்தின் அடிப்படையில சொல்றோம்யா அப்படின்னு ஒரு கதையை விட்டாரு. எப்படி அடுத்த தடவை மோடி வரமாட்டார், மோடி வித்த கேடி, டீ வித்த கேடி வரமாட்டார். பிரியமானவர்களே, ஆட்சியிலும் எதுல மாற்றம் வரும், எதுல மாற்றம் வரையா? மத்தியிலும் மாநிலத்திலும் அப்படியாக நான் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன காரியம் மத்தியிலும் மாநிலத்திலும் அப்படியான ஆட்சி மாற்றம் உண்டாகும். பிரியமானவர்களே, இது கர்த்தர் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் நடக்கலன்னு உடனே கர்த்தர் சொன்னாங்கன்னு சொன்னோமா, ஆவியானவர் சொன்னாங்கன்னு சொன்னோமா? அப்படிலாம் சொல்லவே இல்லையா. நாங்க விசுவாசத்தினால சொன்னோம். தீர்க்க தரிசனமா 15 நாள் உபவாசம் போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோன்னு இந்த மோகன் சி லாசரஸ் எப்படி கதை விட்டாரு. இந்த கதை விட்ட ஏன்டா அப்படி கதை விடுறீங்க, ஏன்டா பொய் சொல்றீங்க, ஆண்டவருடைய வசனத்தை பொய் சொல்றீங்களே அப்படிங்கிற ரீதியில தான் எல்லாரும் பேசினாங்க. புரியுங்களா? நேரத்துக்கு நேரம் மாத்துவாங்க. அதனால சொம்படிக்கிறது தப்பு. பாத்துக்கோங்க, கவனமா இருந்துக்கோங்க. இனிமே எதுக்க கத்துக்கோங்க. எதுக்க கத்துக்கிறதுன்னா என்ன தெரியுமா? பைபிளை நல்ல வாசிங்க. பைபிளை த்ரோட்டா வாசிச்சுட்டீங்க அப்படின்னா எதுக்கு ஆரம்பிச்சிருங்க, கள்ள போதகங்கள்ல எதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிதான் ஆண்டவர் செஞ்சாரு. பரிசேயராகிய உனக்கு ஐயோ அப்படின்னு நேரடியாக கடிந்து கொண்டார்.
பரிசுகரான உனக்கு ஐயோ, வேத பண்டிதரான உனக்கு ஐயோ. எப்படி? அவன் பெரிய வஸ்தாது, சிறு வயது முதல் கற்றுக்கொண்ட வேதபாரகர்கள், பரிசுகள், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணா ஆதி சிறு வயது முதல் கொண்டு நியாயப்பிரமாணத்தையும் தோராவையும் நல்லா கற்றறிந்தவர்கள். அப்போ அந்த கத்தறிஞ்சவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துபாக்கூரா இருக்கடா உனக்கு ஐயோ அப்படின்னாரு. புரியுதுங்களா? நல்லா பைபிளை வாசிக்கிறவங்க, நல்லா கரெக்டா அதை மீன் ஃபுல்லா இது பண்றவங்க எதிர்ப்பாங்க கள்ள போதுகளை. புரியுதுங்களா இல்லையா? சோ இனி வருகிற நாட்கள்ல இப்படிப்பட்ட மோகன்சி வந்து விட்டுருங்க, சரியா? சொம்படிக்காதீங்க, சொம்படிக்கிற சோழியா இருக்கக்கூடாது. ஒரு வீடியோவை சின்ன கிளிப்பிங்க எடுத்துக்கோங்க, அதை கூட சைக் அடிச்சு விட்டுருதான் தெரியுமா? இப்ப யூடியூப் அப்படி கிடையாது, அவன் வீடியோவே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு 10 செகண்ட் 10 to 11 செகண்ட் என்ன யூஸ் பண்ணிட்டாங்க, என்ன கதறிட்டாங்க, என்னுடைய சேனலை இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சைக் அடிச்சு விடுறாங்க. புரியுதுங்களா? 10 செகண்டுக்கு சைக்கு விழுந்துருது. ரீசன் சொன்னாலும் டோன் அந்த பாலிசியை விட்டு தவறிட்ட, கெட் அவுட் ஒன்னு சைக் அடிச்சது தானே அடிச்சு விட்டுருவான். அதனால யூடியூப் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கு. இப்போ கூட பாருங்க, அதாவது ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க, இந்த ஒரு நாளுடைய விளம்பரம் அவனுக்கான், யாருக்கு? யூடியூபுக்கு. இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க, மார்ச் 2ல இருந்து அந்த காரியத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி எல்லாம் இது மாத்திரம் கொஞ்சம் கெட்ட வார்த்தையில பேசிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் பார்க்கும், அப்படியே டக்குன்னு இதாயிரும். யார் சைக் கொடுக்க வேண்டாம். அந்த ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே டார்னு என்ன பண்ணுது அப்படின்னா, சேனல் ஆகாத ஆள்றா நீ எல்லாம் ஒரு ஆளடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ யூடியூப்ல இருக்க வேண்டிய தேவையே இடாடா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்காரனே என்ன பண்றான் அப்படின்னா சைக் அடிச்சு விடுது. புரியுதுங்களா? சோ அதனால சொம்படிக்கிறது, பம்படிக்கிறது, அடுத்தவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்பி போறது, அடுத்தவனுக்காக நிற்போம் கடைசி வரைக்கும் நம்ம நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடாதீங்க. யாருமே இங்க நல்லவன் கிடையாதுங்க. புரியுதுங்களா? நாசிரியர் தமிழன் கவனமாயிருங்க. ஒரு காலகட்டத்துல நம்மளை பேசிடுவான், நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை இது பண்ணிடுவான், வச்சிருவான். யூதாஸ் காரியத்து இருந்தான்ல, புரியுங்களா? நான் ரபி அப்படி இப்படின்னு சொல்லி சிநேகிதனே அப்படின்னு பேசி கொடுத்துருவேன். பக்கத்துல இருக்கக்கூடிய சிநேகிதம் தான் நம்மளை தூக்கி காட்டி கொடுத்துருவான். 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் இயேசு கிறிஸ்துவ. அவருக்கே அப்படிப்பட்ட நிலைமை. அப்ப உலகத்துல அத்தனை காரியங்கள்லயும் யாரையும் எளிதில் நம்பாதுங்க. இவர்கள் தேவனுடைய ஊழியர் தான் அப்படின்னு நம்பாதீங்க. ஆக இவன் மனுஷன் தானா அப்படின்னு நம்பாதீங்க. அப்படி டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே போங்க. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், கிட்டத்தட்ட கிறிஸ்துவத்துல வந்த பிறகு எனக்கு அநேக காரியங்கள்ல அநேக துரோகங்கள் எனக்குள்ள இருந்திருக்கு. நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூட ஒரு ஊழியர் காரணம். புரியுங்களா? நான் தன்னிச்சையா வந்து இப்படி கிடக்கிறதுக்கு கூட ஒரு ஊழியை என்ன வச்சு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். அநேக காரியங்கள்ல நம்ம ஏமாந்து போயிட்டோம். ஒரு காரியங்கள்ல நம்ம இவங்கெல்லாம் நம்மள ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்முடைய சொந்த சகோதரிகள், நம்முடைய இதெல்லாம் அவங்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க அந்த இதுல இருந்ததுனால நம்மளெல்லாம் ஒன்றும் ஹேட் பண்ண மாட்டாங்க, இவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நினைச்சு நம்ம சில காரியங்களை எஃபர்ட் முன்னுரிமை கொடுத்துருப்போம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க. இப்படிதான் இருக்கு அநேக காரியங்கள்ல. அதனால கவனம் இது பண்ணுங்க. அடுத்த ஒரு சேனல்ல ஆரம்பிங்க, அடுத்த நாசிரியர் தமிழன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சின்ன கிளிப்பிங்க எடுத்து நீங்க பேசுங்க, பைபிளை வாசிங்க, சரியா? தொடர்ந்து பைபிளை வாசிங்க, புதிய ஏற்பாட்டை வாசிங்க, புதிய ஏற்பாடு முழுவதுமாக ஒவ்வொன்றையும் வாசிங்க. அதே போல மத்திய எழுதின நற்செய்தி 5, 6, 7 3 அதிகாரத்திலையும் இணைவசனத்தை கோட் பண்ணுங்க, ஜோடி வசனத்தை கோட் பண்ணுங்க. கோட் பண்ணி ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி இது எங்க இருக்கு அப்படிங்கறத தேடுங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா, வேத வாக்கியங்களை முழுவதுமாக ஆராய்ந்து பாருங்க. இந்த 2-3 அதிகாரத்தையும் உள்ள இருக்கக்கூடிய இணைவசனங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பழைய ஒரு பாட்டுலயும் இருக்கும். புரியுங்களா? இந்த நற்செய்தி 3, அதாவது 4 நற்செய்தியும் நீங்க இணைவசனத்தையும் ஜோடி வசனத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த பைபிளையும் நீங்க வாசித்த மாதிரி. புரியுங்களா? அதனால முதல்ல இதை பண்ணுங்க, வாசிங்க. ஒரு கீழே இருந்து ஒரு படிப்பணியை கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நல்ல ஊழியரா அப்படிங்கறத அவங்களுடைய கனிகளால பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்க. சரிங்களா? வேறொரு பதிவு. வணக்கம்.